ஹாய், என்னையும் ஜெயிக்க வச்சிட்டல. நான் இல்ல அங்கிள், நம்ம ஆட்டோக்கார சிஆர்எம். ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 2026 தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய மே 4ஆம் தேதி இன்னைக்கு நம்மள்கிட்ட வரக்கூடியதா இருக்கிறது. தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதாக பல இன்னைக்கு ஊடகங்கள், அது மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சிகள் பேச விடுறத பார்க்கிறோம். ஆனால் இந்த மே 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் தமிழக வரலாறு இதுவரை சந்திக்காத ஒரு நிகழ்வையும் நாம சந்திக்க இருக்கிறது. அந்த சந்திப்பு என்ன? எந்த மாதிரியான அரசியல் களத்தை, எந்த மாதிரியான தமிழகத்தை மே 4ஆம் தேதி நாம் சந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வீடியோக்களை கொஞ்சம் பாருங்க. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. என் தலைப்பத்தி பார்க்கலாம், நான் செத்துருவேன். எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. எனக்கு அவங்க முக்கியமா முன்னே கேட்டா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட முதல் முக்கியம் நான் வந்துட்டேன். டிவிக்கு தான் ப்ரோ, எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சுட்டு வந்தோம் ப்ரோ. விஜய மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம். அண்ணன் வராப்புல, அண்ணன் நம்மளுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்புல. 267 தொகுதிகள் கைவன், 267 தொகுதிகள் கைவன். ஆமக்கறி தின்ற சீமான் வாழ்கன்னு சொல்லி ஒலிக்குன்னு சொல்லு. ஆமக்கறி தின்றா சீமான் ஒளிக. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. நம்மள இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது யாருடைய வீடியோங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் எவ்வளவு வீரியமாக, ஒரு வெறித்தனமாக, கட்டுக்கடங்காம, யார எந்த கட்டுக்கோப்புக்கும் உள்வராம இன்னைக்கு இந்த மாதிரியாக அவர்கள் கூச்சலிடுறதையும், முறையற்ற முறையில் பேசுவதையும், அரசியல் அறிவு இல்லாம அவங்களுடைய போக்குகள் இருப்பதையும் பார்க்கிறோம். இதுதான் நான் சொன்ன மிக ஆபத்தான ஒரு நிலை. ஏன்னு சொன்னா, நிச்சயமாக தமிழகத்தினுடைய முடிவுகள் வர இருக்கிறது. விஜய் நண்பர்களே, அரசியலுக்கு எல்லாரும் வரணும், புதியவர்கள் வரணும் நிச்சயமாக. அதனால என்ன ஆகும்னா, போட்டிகள் வரும், கேள்விகள் அதிகமாக வரும், மக்கள் பிரச்சனைகள் பேசப்படும். அதனால மக்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இதுதான் புதியவர்கள் வருகையின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள். அதற்காகத்தான் புதியவர்கள், புதிய ஐடியாக்கள், புதிய சிந்தனையாளர்கள் வரணும்னு எதிர்பார்க்கும். ஆனால் இந்த 2026 தேர்தலில் திமுக 75 ஆண்டுகள் வரலாறு கொண்ட திமுக, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரலாறு கொண்ட அதிமுக, இன்னும் 15-20 ஆண்டுகள் வரலாறு கொண்ட பாரதிய ஜனதா, 10 ஆண்டு வரலாறு கொண்ட சீமானுடைய நான் தமிழர் கட்சிகள், கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் வரலாறு கொண்ட விடுதலை சிறுத்தைகள், இப்படி பல வரலாற்றுகள் கொண்ட தமிழகத்துடைய அரசியலோட பின்னி பிணைந்த மக்களுடைய தேவைகளை, அனுபவங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை களத்தில் வைத்து போராடக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்க மத்தியில தாவேக்கங்கிற கட்சி இன்னைக்கு விடுதலை இன்னைக்கு விஜயுடைய தலைமையில இன்னைக்கு வந்திருக்கு. அரசியல் படுத்தப்படாத, அரசியல் தெரிந்து கொள்ளாத, அரசியல் தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு தலைவர் இன்னைக்கு இந்த தமிழகத்துல அரசியல் களத்துல வந்திருக்கிறார். அவர்தான் விஜய். நண்பர்களே, ஒரு உதாரணத்து பத்திரிகையாளராக இருக்கிறனால ஒரு உதாரணம் சொல்றேன்.
நண்பர்களே, கலைஞர் கருணாநிதி, அதற்கு முன்பதாக அறிஞர் அண்ணா, காமராஜர், பக்தவச்சலம் போன்ற முன்னாள் முதல்வர்கள், கிட்டத்தட்ட இதோடு 16வது இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கிட்டத்தட்ட பல முதலமைச்சர்களை தமிழகம் சந்தித்திருக்கிறது. அத்தனை முதலமைச்சர்களும் வந்த முதலமைச்சர்களும் எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், தற்போது உள்ள ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே அரசியல் அறிவாளிகளை, பத்திரிகையாளர்களை, மூத்த பத்திரிகையாளர்களை, அரசியல் ஞானம் பெற்ற, அரசியல் சாசனம் அறிந்த முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், மத்திய மாநில அரசியல் தெரிஞ்சவர்கள், நண்பர்களே, இவர்களை ஆலோசனை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அரசியலுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மக்களுடைய தேவைகள், அது அரசியல் சாசனம் இடம் கொடுக்கிறதா என்பதை ஆலோசித்து சில சட்டங்களை, திட்டங்களை முடிவெடுப்பார்கள். இதுதான் காலகாலமாக தமிழகம் சந்தித்து வந்த அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள். அன்றன்று தேவைக்கு தகுந்தாற்போல சில முடிவுகள் எடுப்பார்கள். அது மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையாக இருக்கும். ஆனால் எந்தவித இது போல எல்லா கட்சிகளுக்கும் கொள்கைகளும் இருக்கும். இன்று திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை தான், சமூக நீதி கோட்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு 75 ஆண்டுகள் கடந்து 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 இன்றைக்கு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது. அதற்கு மூல காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் சொல்லக்கூடிய சமூக நீதி கோட்பாடு, சமத்துவ சமூக நீதி கோட்பாடு. அதுதான் இன்னைக்கு நம்மள இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள இளைஞர்கள், என் போன்ற நபர்கள் எல்லாம் படிப்பதற்கு காரணமாக அமைந்தது. நீங்க பார்த்துருக்கக்கூடிய எத்தனையோ பேர் 40 வயசு 50 வயசு கடந்தவர்கள் படிப்பதற்கு காரணமானது. அதுக்கு பிறகு தலைமுறை இப்போது வரை படித்த மக்களாக, அறிந்தவர்களாக, பல துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாக, உலகில் எல்லா துறைகளிலும் தமிழர்கள் இன்னைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு திராவிட சித்தாந்தம் கொண்டு வந்த இந்த சமூக நீதி கோட்பாடு தான் காரணம். அப்போ அதுல ஒரு கொள்கை இருந்தது, ஒரு கோட்பாடு இருந்தது, அதன் அடிப்படையான செயல் திட்டங்கள் இருந்தது, அதன் அடிப்படையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதனால் தமிழக மக்களுக்கு பயன்கள் ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்திலே சமூக உரிமையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மத கோட்பாடுகளாக இருக்கட்டும், அது போல இன்னும் என்னென்ன வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், விவசாய வளர்ச்சியாக இருக்கட்டும், உற்பத்தியாக இருக்கட்டும், எல்லாமே விட. ஆனால் இந்த எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் பெரியாருடைய கொள்கை என்கிறார், கேட்டால் அது இல்லைங்கிறார், அதை பற்றி சொல்ல தெரியல. அண்ணாவுடைய கொள்கை என்கிறார், அதையும் சொல்ல தெரியல. அம்பேத்கருடைய கொள்கை என்கிறார், அதையும் சொல்ல தெரியல. பின்னாடி படங்களை மட்டுமே பேக்ரவுண்ட்ல போட்டுக்கொண்டு கொள்கை இருக்கிறது என்கிறார். கொள்கை என்ன கொள்கை என்றால் திராவிடத்தை எதிர்க்கிற கொள்கை என்கிறார். நண்பர்களே, திராவிடம் எதிர்க்கப்பட்டிருந்தால் தமிழகம் எப்போதோ காண போயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், கொள்கையை சொல்ல தெரியாத ஒரு தலைவர், சொல்ல முடியாத தலைவர், கொள்கையை தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறார். அவர்தான் நாளைய முதலமைச்சர் என்பதாக சொல்லி என்னை களத்துல ஓட்டுக்கிட்டு இருக்கிறார். தேர்தலும் முடிந்து விட்டது. நண்பர்களே, அடுத்து என்ன? இதுதான் இன்னைக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக நண்பர்களே, என்னுடைய புதிய பரிமாணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த விஷயங்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ முழுசுமா பாருங்க, தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, அவருடைய பிரச்சாரத்தில் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இளைஞர்களை உசுப்பித்திருக்கிறார். நம்மளே பல விஷயங்கள் நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே விஜயுடைய இந்த தாவேக கட்சியுடைய செயல்பாடுகள், விஜய் முழுக்க 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 ரசிகர்களை உருவாக்கியிருக்கிறார். ஒரு வெறி கொண்ட ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு எந்த கொள்கையும் தேவையில்லையாரு, அவர்களுக்கு எந்த கோட்பாடும் தேவையில்லை. தமிழகத்தில் அரசியல் தெரிய வேண்டுமா? எங்களுக்கு தெரிய தேவையில்லை, எங்க அண்ணன் வந்தா போதும். எப்படி ஆட்சி செய்யறது எங்களுக்கு தெரிய வேண்டாம், எங்க அண்ணன் வந்தா போதும். கவர்மெண்டோட மிஷின் எப்படி இயங்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. சரி, தமிழகத்தில் எவ்வளவு தொகுதிகள் இருக்கா? எங்களுக்கு தெரியாது, எங்க அண்ணன் பார்த்துப்பாரு, எங்க அண்ணன் வந்தா போதும். தமிழகத்துல ஒண்ணுமே செய்யல, யாரும் அதிமுகவும் செய்யல, திமுகவும் செய்யல, எங்க அண்ணன் செய்ய போறார். நம்மளே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் அறிந்தவரை
ஒரு செய்தியாளர்களாக அறிந்தவரை விஜய்க்கோ விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மேல்மட்டத்தோட 5 நபர்களுக்கோ தமிழகத்துடைய வரலாறு சுத்தமாக தெரியல. அது தெரியாதனால பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க. விஜய் இதுவரைக்கும் செய்தியாளர்களை சந்திக்கல. இப்படி மோடி இதுவரைக்கும் சந்திக்கலையோ, ஒரே ஒரு முறை சந்திச்சதுல இருந்து துண்டக்கான துணியக்கான ஓடினார்ல, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் அவர் பார்க்கவே இல்லை, சந்திக்க விரும்பவும் இல்லை. அந்த பயம் இன்னும் விஜய்க்கு இருக்கிறது. இன்னும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கவே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. ஒரு பயம்தான் கொள்ளி. நாங்க சந்தித்த அரசியல்வாதிகளையே மிக மிக ஒரு கோழையான ஒரு அரசியல்வாதிய இப்போ சந்திச்சிருக்கிறோம். பொய்யான அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் சொல்லப்படி அத்தனை விஷயங்கள்லையும் பொய் தான் இருக்கிறது. கிராஸ் செக் பார்த்தா அவ்வளவு பொய்யா இருக்கு. அந்த பொய்யை அவருடைய ரசிகர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே பாகமாக இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது. நண்பர்களே, அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 40%, 45% இன்னைக்கு தாவக வெற்றி பெறும் என்பதாக சொல்லிட்டுக்கிறார். இந்த ஊடகங்கள் நண்பர்களே ரொம்ப மோசம், ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஒரு 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 வியூஸ்க்காகவும் பிரபலத்துக்காகவும் காசுக்காகவும் அந்த அந்த இந்த அந்த அறியாத அந்த விஜயுடைய அந்த ரசிகர்களை, தொண்டர்களை, விஜய் மேல கொண்ட அன்பினால் வெறியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை மீண்டும் மீண்டும் உசுப்பேத்தி இல்லாத கருத்துக்களை இன்னைக்கு பல ஊடகங்கள் அவராக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். விஜய் அப்படியாச்சு இப்படியாச்சு. நம்மளே எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஜயுடைய கூட்டத்திலும் அந்த ஊரை தாண்டி பல மாவட்டங்கள் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களாக தான் இருந்திருக்கிறார். கொஞ்சம் கூட மெச்சூர் இல்லாதவர்கள் படித்திருக்கிறார்கள். நண்பர்களே, ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். எந்த மாநிலத்துல இருந்து எந்த சமூக நீதி கோட்பாட்டால படிச்சு பட்டம் வாங்கி வருகிறார்களே, இன்னும் வேலை செய்யறாங்க, அரசு ஊழியரா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு அண்ணா விஜய் தான் வேணும். இது வரைக்கும் தமிழகத்துல எந்த நல்லது நடந்ததில்லை, தமிழகத்துல எதுவுமே நடந்ததில்லை. இன்னைக்கு குற்றங்கள் கூடிடுச்சு. குற்றங்கள் எதனால கூடுகிறது? அறிவற்ற, சமூக அக்கறை இல்லாத, குரோத மனத்துடன் உள்ளக்கூடியவர்கள், வக்கர புத்தி உள்ளவர்களால் தான் இன்னைக்கு பாலியல் குற்றங்களும் நடக்கிறது. அது அரசு நிகழ்த்துற குற்றமாது, தனிநபர் குற்றம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா கிரைம் ரிப்போர்ட் படி பார்த்தா இந்தியாவிலேயே ஆக குறைந்த குற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த 10 வருஷத்துக்கு இடையில, இந்த 5 ஆண்டுகள்ல குற்றங்கள் தமிழகத்துல குறைந்திருக்கிறது நண்பர்களே. இதை அவங்கள்ட்ட சொன்னா அந்த மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நண்பர்களே. அதாவது புள்ளி விவரங்களை அவர்கள் நம்புவதில்லை, டேட்டாஸை நம்புறதில்லை, அரசியலுடைய திட்டங்கள் இதுவரைக்கும் என்ன இருக்கிறது அதை பத்தி தெரிஞ்சு கொள்ள விரும்புறதில்லை. இப்படி ஒரு வெறிகுண்ட ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. அவர்களை மீண்டும் வெறியேற்றி இதை விட பெரிய கொடுமையான ஒரு விஷயம், தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக விஜய் சிறு குழந்தைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை, குட்டி தம்பிகளே, நம்பிகளே, தம்பிகளே, நீங்க உங்களுடைய பெற்றோர்களை மிரட்டி அடம்பிடித்து ஓட்டு போட வைங்க. இது தனி மனித சுதந்திரத்தை, வாக்குரிமையை மீறும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான தேச துரோக குற்றம். அது ஒரு ஓட்டுரிமை என்பது தனி மனித சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை மிரட்டி யார் வாங்குவார்களோ அவர்கள் தேச துரோக குற்றத்தை வழக்கு மேல் அவங்களோட சிறையில் அடைக்கணும். இது ரொம்ப அதிகாரமிக்க ஒரு விஷயம். அது தேர்தல் ஆணையம் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே பல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தொண்டர், அது போல பல பெற்றோர்கள் இன்னைக்கு புகார் அளித்திருக்கிறார்கள். என்னோட பிள்ளைகள் எனக்கு மிரட்டுறார்கள், சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. சில பெண்கள் வீடியோல பார்த்துருப்பீங்க, இப்ப பார்த்துருப்பீங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. சொல்ல இந்த மாதிரியான ஒரு மனநிலை, இதுவரை பார்க்காத ஒரு அரசியல், இதுவரை பார்க்காத தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனம், இது மிக மிக ஆபத்தானது சொல்லல. இது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த ஆபத்தை அவர் ரொம்ப வேகமாக ஊட்டி வளர்க்கிறார், கொண்டாடுறார். ரசிகர்கள் இந்த மாதிரி பேசுறத, ஏன்னா அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை, ரசிகர்கள். விஜயை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த சிந்தனையும் அவர்கள் இல்லை. இது இவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஒரு நடிகர் மேல அவருடைய ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பு இருக்குது, ரொம்ப போற்றக்கூடிய விஷயம். இன்னைக்கு அஜித் இருக்கிறார்,
அவருடைய அவருடைய ரசிகர்களை பண்படுத்தி இருக்கிறார். பொது இடங்களில் சத்தம் போட்டா விசில் அடிச்சான்னு சொல்றார். செய்யக்கூடாது, அது தவறான விஷயம். இது பொது இடம், அறிவோடு நடந்துக்குங்க எச்சரிக்கிறார். ஆனா இவர் ரசிகர்களை செய்யக்கூடிய இந்த செயல்களை ஊக்குவிக்கிறார். இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் நண்பர்களே. இளைஞர்கள், பெண்கள், இவர்கள்லாம் இன்னைக்கு விஜய்க்காக உயிரை கொடுத்துருவோன்னு சொல்றான். இன்னைக்கு விஜய் பார்க்கலன்னா நான் ஆயிடுவேன்னு ஒருத்தன் வெறி பிடிச்சு கத்துறான். இன்னொருத்தர் நான் போலீஸ்காரோட கையை கடிக்கிறான் உள்ள விடுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பையன் இளைஞன் சொல்றான், நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல, நான் விஜய்க்கு வரலன்னா நான் கழுத்து எடுத்துக்குவேன்னு சொல்றான். இதுவரை எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அரசியல் தொண்டர்கள் நடந்து கொண்டதே இல்லை. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொன்னா ஒரு தீவிரவாதத்தோடு கொடுமையானது இது. ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, உங்க வீட்டில் இருக்கிறார்கள் இவர்கள். உங்களோட பிள்ளைகளாக, சகோதரர்களாக, மனைவியாக, கணவனாக உங்க வீடுகளில் இருக்கிறாங்க. இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நாளைக்கு நான் சொல்ல வர மிக முக்கியமானதுன்னா, அந்த ஆபத்து என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து எதுன்னா, மே 4ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையுடைய முடிவு. ஒரு கால் விஜய் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் தமிழகம் முழுக்க பெரும் கலவரங்கள் நிகழும். எதிர்க்கட்சிகள உடைமைகள், அரசு வாகனங்கள், இது போல இன்னும் யாரெல்லாம் தாவகவை எதிர்த்தார்களோ, தாவகவுடைய அந்த மெச்சூரிட்டித்தனம் இல்லாத செயல்களை கண்டித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் தாக்கப்படுவார்கள். நண்பர்களே, ரவுடித்தனம் அதிகரிக்கும். போலீஸ் கட்டவிழ்த்து விடப்படும். ஆட்சி அதிகாரங்கள் மதவாதிகளுடைய கூட்டணியோட மிக மோசமான தமிழகத்தை சந்திக்கும். நம்மளே இதுவரை தமிழகம்தான் எல்லாத்திலும் முதன்மையாக எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய தமிழ் மக்கள்கள் பார்த்து உலகளாவிய நாடுகள் எல்லாம் தமிழர்கள் அறிவாளிகள், பக்குவப்பட்டவர்கள் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஜயின் மூலமாக, விஜயுடைய ரசிகர்கள் மூலமாக முழு உலகத்திலும் இப்படி ஒரு முட்டாள்கள் கூட்டம் இருக்கிறதே என்பதாக இன்னைக்கு பலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வட மாநிலங்கள் இதுவரைக்கும் கடந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலம், அறிவார்ந்த மாநிலம், அதாவது பகுத்தறிவு மாநிலம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த தமிழக வெளி மாநிலங்கள் இன்னைக்கு தமிழகத்தை பார்த்து முட்டாள்கள் நிறைந்த மாநிலம் என்பதாக இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்படுவதை பார்க்கிறோம். அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? இதே விஜய் ரசிகர்கள். இந்த முட்டாள் கூட்டம், இந்த வெறித்தனமான கூட்டம் இன்னைக்கு தமிழக மக்களை, தமிழகத்துடைய இதுவரைக்கும் பாரம்பரியமாக தமிழகத்தை மதித்திருந்தவர்கள் இன்னைக்கு தமிழர்களை முட்டாள்கள் என்பதாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இந்த விஜயும் விஜய் ரசிகர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். பல சோசியல் மீடியாக்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஹிந்தி தெரிந்த, கொஞ்சம் எனக்கும் ஹிந்தி தெரிந்ததால் சொல்கிறேன், பல ஹிந்தி சோசியல் மீடியாக்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தை 1 மாதத்துக்கு முன்பதாக தமிழகத்தை இந்தியாவுக்கு முன்மாதிரியாக, ஸ்டாலினை இந்தியாவுக்கு முன்மாதிரியான ஆளாக இன்னைக்கு தமிழகத்துடைய நடவடிக்கைகள் பல மாநிலத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இன்று தேர்தல் களத்திற்கு பிறகு இந்த விஜய் ரசிகர்கள் போட்டிருந்த இந்த வீடியோக்கள் பரவ தமிழர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னைக்கு விஜய் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வென்று விட்டார். அவரால் தான் தமிழகத்தில் 25 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுது. ஊடகங்கள்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளே நீங்க உண்மையிலே பார்க்கணும். எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட 70 லட்சம் மேல வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. மிச்சம் இருந்தது 5.64 தான். இதுல 83 லட்சம் பேருக்கு மேல இதுல இன்னைக்கு வாக்களிக்கல. ஏன்னா 85.5% தான் வாக்கு இன்னைக்கு பதிவாயிரு. நம்மள ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட வாக்கு போடல. ஆக மொத்தத்துல 5.5 போட்டிருக்க 4 கோடி பேர் தான் இன்னைக்கு வாக்கே போட்டிருக்காங்க. அதுல ஆவரேஜ்ல பார்க்கும்போது 85%, 85.5% வச்சுக்கோங்க. இது விஜயால தான் இன்னைக்கு அந்த வாக்கு சதவீதம் பெருகிடுச்சு, அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ஊடகங்களும் சரி,
சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட இதை பேசுறது உண்மையிலே சிரிப்பாக இருக்கிறது, நகைச்சுவையாக இருக்கிறது. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையுமே வந்து ஒரு ஒரு தேர்தலையுமே 20லேருந்து கிட்டத்தட்ட நீங்க 2010 50 லட்சம் ஓட்டு கூடியிருக்கு. இதெல்லாம் சராசரியாக ஒரு தேர்தல் நடக்கிற விஷயம். விஜய் வருகையால இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா SIR தான். ஏன்னா SIRங்கிறது குடியுரிமை என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த வாக்களித்தால் தான் நாம வந்து இந்திய குடிமகள், இந்திய பிரஜை என்பதை நிரூபிக்க முடியும் என்பதாக இன்னைக்கு வந்து அச்சத்தோட வாக்களித்திருக்கிறார்கள். விஜய்க்காக இல்லவே இல்லை. சரி, ஒரு கால் விஜய்க்காக என்ன வச்சுக்குவோம். அப்ப கேரளால விஜய் நிற்கிறாரா? 92%. மேற்கு வங்கத்துல 2வது தேர்தல் முடிஞ்சிச்சு, அங்கேயும் இதே சதவீதம் 90க்கு மேல. நண்பர்களே, தமிழக பாண்டிச்சேரியில 92%. 5 மாநில தேர்தல்களையுமே வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அங்கெல்லாம் விஜய் தான் போட்டியிருந்தாரா? இல்ல அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் கூடினதுக்கு விஜய் தான் காரணமா? 85% போட்ட வாக்கு ஏற்பட்டதுக்கே நீங்க விஜய் தான் காரணம்னு சொன்னா 92% வாக்கு பதிவுக்கு யார் காரணம்? நம்மளே புரிந்து கொள்ளணும். இவங்க புரிஞ்சுக்கணும், இதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜயும் சரி, அந்த ஒரு மூடர் கூட்டம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஏத்துக்கிறது இல்லை. விஜய்க்காக தான் ஓட்டுன்னு சொல்லலாம். ஹாய், என்னையும் ஜெயிக்க வச்சிட்டல. நான் இல்ல அங்கிள், நம்ம ஆட்டோக்கார சிஆர்எம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாக்கு சதவீதம் நம்மளே கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த 85% வாக்குகள்ல யோசனை பண்ணி பாருங்க, 234 தொகுதிகளில் விஜய் போட்டிட்டு இருக்காரு. அப்போ 20% வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டா கூட ஒரு பூத்துக்கு 30, 40, 45, 50 ஓட்டு தான் விழுந்துரு. 90, 900 வாக்குகள், 1000 வாக்குகள், 700 வாக்குகள், 800 வாக்குகள், 1100 வாக்கு. இதுதான் வந்து சராசரியா ஒவ்வொரு பூத்துடைய நிலைமை. அதுல திமுக இருக்குது, பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. SIRக்கு பிறகு திமுக பயங்கரமா வேலை செஞ்சாங்க. ஒரு பூத்துக்கு முன்னாடி 20 பேர் போடக்கூடியவங்க இன்னைக்கு 30 பேர் 35 பேர் போட்டிருக்காங்க. அவங்க வீடு வீடா வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதிமுக வேலை செஞ்சிருக்காங்க, நாம் தமிழர்கள் கட்சி வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லா கட்சியும் வேலை செய்யிருக்காங்க. ஆனா பல பூத்துக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டையும் போட்டுக்கிட்டு பூத்துக்கு வெளியே தான் நின்று இருக்காங்க, உள்ள கூட இல்லை. சராசரியா 10, 5, 15, 20, 25 வாக்குகள் மேல வாக்கு ஏறவே இல்லை. எந்த வைத்து கொண்டு இவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்றாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் வெற்றி பெற்று விட்டா என்ன நடக்கும்? நான் சொன்னனே, இப்படி ஒரு ஆபத்தான நிலையை தமிழகம் சந்திக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு விஷயம், வேடிக்கையான விஷயம், இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சரவை முடிவு செய்ததில்லை. எவ்வளவு கேலி கூத்தான விஷயம் பாருங்க. விஜய் முதலமைச்சரா, ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை அமைச்சர், இப்படி பட்டியலிட்டு அமைச்சரவை முடிவு செய்கிறார்கள். எப்படி வந்து புரியவே இல்லை. இதெல்லாம் வந்து கிரிமினல் குற்றம். அது தேர்தலுக்கு முன்பதாக, தேர்தல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் வெளியாவதற்கு முன்பதாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக ஆட்சி அமைப்பதற்குள்ள திட்டங்களை வகுப்பது சட்டப்படி கிரிமினல் குற்றம். தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அரசியலும் தெரியல, அரசியலுடைய சட்டத்திட்டங்களும் தெரியல, தற்கூரி என்பதாக சொல்றாங்க. உண்மையிலே அது வார்த்தை ரொம்ப ரொம்ப தெளிவான வார்த்தை, தமிழ்நாடு வார்த்தை. அது படிக்க வேண்டியதை படிக்காமல் தவிர்த்து விட்டு செல்பவர்களுக்கு கூறக்கூடிய வார்த்தை தற்கூரி என்பதாக இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கு. அதனாலதான் தற்கூரின்னு சொல்றாங்க. படிப்பதற்காக இருக்குது, அரசியல் சாசனம் இருக்கிறது, தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது, தெரிந்து கொள்வதற்காக வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். உனக்கு சுத்தமா அறிவு இல்லை என்று சொன்னா இவரோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன? இப்படி ஒரு தற்கூரி கூட்டமா? நண்பர்கள், இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஏன் இது தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை, எடுக்காம இருக்கிறாங்க? இது ரொம்ப புரியாத புதிராக இருக்கிறது. நம்மளே ஒரு தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்ட கதாகல சோதனை படுறாங்க. இது தேர்தல் விதிமுறைப்பட்டதுதான். ஆனா இப்படி சிறு குழந்தைகளை, வயதுக்கு வராத, விதிமுறைக்கு அப்பாற்பட்டு அரசு சாதனத்தில் உட்புகள் படாத சிறுவர்களை
மிரட்டக்கூடிய அளவுக்கு தயார்படுத்துவது விதிமுறை மீறிய செயல். அது குற்றம், கிரிமினல் குற்றம். அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும். தேர்தல் ஆணையம் வழக்கு செய்து முன்வைது விஜயை கைது செய்ய வேண்டும். இது உண்மையிலே இது சட்டம். அது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? சரி, அடுத்த விஷயம். ஒரு கால் விஜய் உண்மையிலேயே அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பில்லை. தோர்த்து விட்டால் என்ன நடக்கும்? பெற்றோர்களே பயந்து கொள்ளுங்க. உண்மையிலேயே பயந்து கொள்ளுங்க. பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்க. பல தற்கொலைகள் உருவாகும். பல பேர் கையை அறுத்துக் கொள்வார்கள். பல பேர் கையை கழுத்து அறுத்துக் கொள்வார்கள். பல பேர் சூசைட் பண்ணிக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க அந்த அளவுக்கு வெறியேற்றி வச்சிருக்காங்க. நண்பர்களே, தோழர்களே, பெற்றோர்களே, அவர்களுக்கு இப்பவே நீங்க சொல்ல ஆரம்பிங்க. பயப்படாத, விடுதலை வந்தேன்னா தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்ததுல கூட அவர் ஜெயிச்சிருவாரு, நீங்க என்ன எதுவும் பண்ணிடாதப்பா அப்படிங்கிற விஷயத்த உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. பலர் மனநலம் பாதிக்கப்படுவார்கள். பல பேர் பைத்தியமாகி விடுவார்கள். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறார்கள். பலர் குற்றவாளிகளாக மாறி விடுவார்கள். திமுக தான் காரணம் என்று சொல்லி திமுகவினர் மீது தாக்குதல் நடத்த துணிவார்கள். அரசு பொருட்களை சேதப்படுத்துவார்கள். நம்மளை பெரும் குற்றவாளிகளாக உருவாகி விடுவார்கள். சாதாரணமாக ஒரு நடிகனை பார்த்து திரையில் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கும்மாளமும் பார்த்து நம்மளே ஒரு விஜயால நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படவே இல்லை. குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், பல படங்கள், போதை வசத்தை பயன்படுத்தி கொண்டே போதையை ஒழிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அப்படிதான் விஜய் நடித்திருக்கிறார். தொடர்ந்து 4-5 படங்கள்ல மதுவை எல்லா இடங்கள்லையும் குடிக்கிறார். அவனோட பசங்க எல்லாரும் குடிக்கிறானுங்க. அது தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கிய ஒரு நடிகன் இன்னைக்கு அரசியல்வாதியாக உருவாகி எவ்வளவு பெரிய கேடை உருவாக்கிட்டார். எவ்வளவு பெரிய குற்றத்தை பயந்து சாக வேண்டி இருக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எதை வேணாலும் செய்யலாம். 41 பேர் தான் இறந்தாங்க. ஆனா இப்ப 100கணக்கான பேர் இறந்துருவாங்களோ, தற்கொலை பண்ணிப்பாங்களோ, அல்லது வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அச்சம் உண்டாகும், பயம் உண்டாகும். இவர்கள் பெற்றோருக்கு கட்டுப்படுறதில்லை. பெற்றோர் பேச்சு கேட்கறது இல்லை. அம்மா அப்பாவை சின்ன ஒரு 4-5 வயசு 6 வயசு பையன் மிரட்டுறான். டே அப்பா, விஜய்க்கு ஓட்டு போடு, இல்ல நானும் சோத்துல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. எங்க போய் நிற்கும்? நண்பர்களே, பெற்றோர்களே, நிச்சயமாக இது நீங்க அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. உங்க குழந்தைகளை தயவு செஞ்சு இப்பவே கண்காணிங்க. அவன்கிட்ட பேசுங்க. விஜய் ஒரு கால் நிச்சயமாக உறுதியாக தேர்தல் பார்வையாளர்கள், பல நேரம் நான் தேர்தல் களத்துல இருந்திருக்கிறேன். பல தேர்தல் முடிவுல தொகுதி வாரிய ஆய்வுகளை நான் இருந்திருக்கிறேன். பல தேர்தல்களில் தொகுதி கணிப்பில் இருந்திருக்கிறேன், சன் டிவி உட்பட. நண்பர்களே, அரசியல் அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். விஜய் வாய்ப்பு மிக மிக குறை. ஓட்டு பிரிப்பார், ஆனா என்ன செய்ய மாட்டார்? வாக்களிக்க மாட்டேன், வெற்றி பெற மாட்டார். ஆகவே இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை தயவு செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வரை ரொம்ப பார்த்துங்க. இது எவ்வளவு பேர் இதை சொல்வாங்கன்னு தெரியல. நிச்சயமாக இப்படி ஒரு நிலைமை நீங்க சந்திக்க போறீங்க. இது அரசால் கட்டுப்படுத்த முடியாது, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாது. எங்க எப்ப என்ன செய்வார்கள் தெரியாது. ரொம்ப மோசமாக செயல்படக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா அவர்களை கையை காலை கட்டி கூட போடுங்க, அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க. உங்களை இருக்கிறது எத்தனை நாள் இருக்கு? ஒரு 5 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள தமிழகம் என்ன நடக்க போகுமோ பயம் உண்டாகும். அப்ப சாமானியமா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோக்குள்ள நிச்சயமா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சகோதரர்கள், தெரிஞ்சவர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த தகவல் மிக மிக முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் அரசியல் தெரியாதவர்கள். விஜய் மீது உள்ள பாசம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு நடிகர் மீது அவர் மீது உள்ள பாசம், அவர் மீது உள்ள அதீத அன்பு அவர்களை மிக கொடுமையான நிலைக்கு தள்ள போகிறது. இதுவரை முட்டாள் விஜய் இதுவரைக்கும் அந்த குழந்தைகளை ஏதாவது நடந்து விட்டால், வெற்றி தோல் நிகழ்ந்து விட்டால், அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்கிற அச்சம் கூட இல்லை. ஒரு வார்த்தை சொல்ல இன்னும் வரைக்கும் நான் யோக்கியன்னு சொல்லிட்டு இருக்கிறான். 41 பேரை கொண்டுட்டு அதுக்கு ஒரு வருத்தம் கூட, அது உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ தான் வந்த, உன்னாலதான் நீ உன்னை பார்க்க வந்தா செத்து போயிட்டாங்க, ஐயோ என்னுடைய தம்பிகள் தங்கைகள் இறந்து விட்டார்களே, நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேனே, அவங்க பெற்றோர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்
ஒரு சாமானியமா சராசரி ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய குணம் கூட இல்லாத ஒரு சாடிஸ்டா இருக்கிறான் அந்த விஜய். எல்லா உண்மையிலே சொல்றல, நாங்க பத்திரிகையாளர்களாக உண்மையிலேயே நாங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நாங்க சந்திச்சதில்லை. எல்லா பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு வந்து காரி துப்புறக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. காசுக்காக, சில வியூக்காக, சில விளம்பரத்துக்காக வந்து சில ஊடகங்கள் செயல்படுறாங்க. ஆனா இது ரொம்ப மோசமான செயல். இது உடனடியாக பாதுகாக்கப்படணும். காவல்துறை உடனடியாக எந்தெந்த பகுதிகளில் இது போல விஜய்க்காக வேண்டி அந்த இளைஞர்களோ வந்து ஒரு 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 பதட்டத்தை உருவாக்கினார்களோ அந்த இடங்களெல்லாம் காவல்துறை முன்கூட்டியே நீங்க வந்து கண்காணிப்புல ஈடுபடணும், உயரதிகாரம் ஈடுபடணும். ஏன்னா இப்போ அரசுட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசுடைய அதிகாரம் இன்னும் ஆட்சி அமைப்பு வரைக்கும் இல்லை. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுடைய அரசு தமிழகத்தில் ஏதாவது வகையில ஒரு கலவரம் ஏற்படணும், ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பம் ஏற்படணும், ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு சாகணும், அதன் மூலமாக எதையாவது உள்ள பூந்து நம்ம வந்து குட்டையை கலைக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுல திமுக, அதிமுக, நான் தமிழர், இது வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக ஒரு கொள்கை இருக்கிறது. அவர்களுடைய சிலருடைய விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கும், சிலருடைய குறைகள் இருக்கும், சிலருடைய முன்ன இருக்கும், பின்னாடி இருக்கும். இது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மக்களுக்காக நன்மை செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் விஜய்கிட்ட எந்த நோக்கமும் இல்லை. அவருடைய திட்டத்திலையும் அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையிலையும் எல்லாம் முரண்பாடாக இருக்கிறது, அவ்வளவும் பொய்யாக இருக்கிறது. இலவசம் வேண்டாம்னு சொல்லி முன்னாடி பிரச்சாரம் செய்யறது, தேர்தல் அறிக்கையில இலவச அறிவிப்புன்னு சொல்றாரு. 2000 ரூபாய் கொடுக்கறது 2500 கொடுக்குங்கிறார். முன்னாடி கொடுக்கறதே தப்பு, அதை வாங்காதீங்கன்னு சொன்னார். இலவச பேருந்து வந்தது கேவலமானது, தமிழக மக்களை அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் தமிழக மண்டலத்துல எல்லா பேருந்துல இலவசம்னு சொல்றார். கிறுக்குத்தனமான அவன் வந்து போதையில வளர்ற மாதிரி வளரிட்டு இருக்கிறான். இது எழுதவே பேசுறதுக்கே கூசுது. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறானா, இவனெல்லாம் வச்சு எழுதுறதா, இவனெல்லாம் பேசுறதா என்பதாக பத்திரிகையாளர்களுக்கே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகாத முடியாத 8 லட்சம் கோடிக்கு யாராவது இலவச திட்டங்களை ஒதுக்க முடியுமா? நிதி ஒதுக்க முடியுமா? அறிவிருக்கா? விஜய் கொடுத்த திட்டங்களை ஒதுக்க வேண்டிய செலவு வந்து 8 லட்சம் கோடி ஆகுதுங்க. 3.5 லட்சம் கோடி தாங்க மொத்தது வருவாயே. செலவு 1.90 லட்சம் வந்து செலவு சம்பளமே போயிருது. இது வரைக்கும் உள்ள நலத்திட்டங்களுக்கு 1.9 லட்சம் செலவாயிருது. இன்னும் பற்றாக்குறையில் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது போல $1 ட்ரில்லியன் எக்கானமி அதை ரீச் பண்ணாதான் அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தையே நம்ம கொண்டு போக முடியும். ஆனா இவன் முட்டாப்பைய சொல்லிட்டு இருக்கிறான், 8 லட்சம் கோடி உள்ள திட்டங்களை வந்து நான் செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். மாமன் தங்கம் தருவானா, ஒருத்தருக்கு சராசரியா 4 பவுன் தங்கம் கொடுக்கணும். எப்படியா கொடுக்க முடியும்? கிறுக்கா பிடிச்சிருக்க உனக்கு. ஒரு வருஷத்துக்கே ஒரு கஜானாவை தாங்க முடியாது. நீ கொள்ளையடிச்சு கூட வராத. அதுல வர அந்த கிறுக்கு பசங்க சொல்லிட்டு அலையிறாங்க. முட்டா பசங்க, கிறுக்கு பசங்க, விஜய் வந்து அரசு வந்து கொடுக்க மாட்டார், அவரோட சொந்த பணத்தை கொடுப்பாருன்னு. எப்படியா சொந்த பணத்தை வச்சு அரசு நடத்த முடியும்? சொந்த பணத்தை அரசு நடத்துமா? ஒரு முதலமைச்சர் சொந்த பணத்தை செலவு பண்ணுவாரா? ஒரு அரசு வந்து சொந்த பணத்தை செலவு யாரோட சொந்த பணத்தை செலவு பண்ணுவாரு? என்கிட்ட 500 கோடி தான் இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறான், ஒரு இடத்துல 200 கோடி தான் என்ற சொத்து இருக்குன்னா அதுவே வந்து மாட்டு பொய்யா சொல்லிட்டு வருமான வரியில மோசடி பண்ணியிருக்கான், சொத்துல மோசடி பண்ணியிருக்கான், கார் வாங்குறதுல டாக்ஸ் எல்லாம் மோசடி பண்ணிருக்கு. இப்படி ஒரு மோசடி பண்ணிட்ட ஒரு ஊழல்வாதியா இருந்துட்டு நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்து நின்றுட்டு அள்ளி வாய் இருக்குன்னு சொல்லி கண்டதெல்லாம் அள்ளி விட்டுட்டு எப்படியா 8 லட்சம் கோடிக்கு நீ திட்டத்தை கொடுப்ப? அறிவில்லை. விஜய் ரசிகர் உங்களுக்கு அறிவில்லை, பத்திரிகையாளர் உங்களுக்கு அறிவில்லை. அவருடைய திட்டங்களை கூட்டி பார்த்து 5 ஆண்டு திட்டங்கள்ல எவ்வளவு போட்டு வகுத்து பார்த்து எவ்வளவு வரும்னு சொல்லி பார்க்கறது கணக்கு போட்டு சொல்ல தெரியாது. மக்களுக்கு நல்லது தானே நீங்க இருக்கிறீங்க. நல்ல ஊடகவாதிகள் இன்னைக்கு வந்து அது விஷயமா வெளிப்படுத்துறாங்க, அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க, பயப்படுறாங்க, என்ன நடக்குமோ தெரியலன்னு. இதே பிஜேபி தான் இப்படிதான் மக்களை வந்து ஒரு பக்கமா மதவாதத்தை உருவாக்கி 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 இன்னைக்கு வந்து 14-15 மாநிலங்கள்ல வந்து முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி கலவரமே அவங்களுக்கு தொழிலாக மாறி கிடக்குறாங்க இளைஞர்கள். இவர்கள் இன்னைக்கு இந்த வந்து விஜய் வந்து எந்த அரசியல் இல்லாம விஜய்ங்கிற ஒத்த வார்த்தையை கொண்டு தீவிரவாதிகளாக மாறிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விஜயுடைய ரசிகர்கள். அதுக்கு இந்த ஊடகங்கள் எண்ணெய் வார்த்தை முட்டாள் கூட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கு. இது முட்டாள்தனமானதுங்கிறது பத்திரிகையாளர்கள் சொல்ல மாட்டீங்களா? சொன்னாதானே அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும்.
அரசியல் யார் கற்றுக் கொடுக்கிறது? நண்பர்களே, பயப்படணும். நண்பர்களே, ஒரு விஷயம் இப்போதைக்கு தேவை, தமிழகம் வளர்ச்சியில இன்னும் மீண்டும் டிஎம்கே வந்து மீண்டும் 2ஆம் முறையாக ஆட்சி அமைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்கள்ல சிக்கல் ஏற்பட்டாலும் நிச்சயமாக திமுக 2ஆம் முறையாக ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இதை நம்ம தெரிவிக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் கல்வி மூலமாக தமிழகம் வளர்ந்து விடும் நினைச்சீங்க. இளைய சமுதாயம், பண்பட்ட சமுதாயம் உருவாய் நினைச்சீங்க. தப்பு. அரசியல் படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. கல்வி இருந்தும், படித்தவர்களாக இருந்தும், வேலை செய்யக்கூடியதாக இருந்தும், பட்டதாரிகளாக இருந்தும் இப்படி மூடர் கூட்டமாக எதை பற்றியும் கவலைப்படல. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை, அரசியல் பத்தி புரிஞ்சுக்க அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நான் சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல தமிழ்நாட்டு மொத்த மக்கள் தொகையில 15% பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த 15%ங்கள்ல 4% பேர் கூட இல்லை, 2% பேர் கூட இல்லை இன்னைக்கு விஜய் ரசிகராக இல்லை. 15% இளைஞர்கள் பல கட்சிகள் இருக்காங்க, திமுக இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு திமுக வேற 1 கோடி பேரை இதுல திமுக இளைஞர்களை சேர்த்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அதிமுக ஒரு பங்களிப்புல நிறைய பேர் சேர்த்திருக்காங்க, நாம் தலைவர்கள் சேர்த்திருக்கிறாங்க, காங்கிரஸ்ல கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் ஓரளவு அரசியல் தெரிஞ்சவர்கள். ஆனா இந்த ஊடகம் முட்டாள் கூட்டத்தை படம் பிடிச்சி காட்டி அவங்க வெறியேத்தி அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதாக தமிழ்நாட்டில் காட்டி 1% கூட இல்லை சோர்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில கூட அவர் இல்லை. ஆனா ஊடகங்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழகமே திரண்டு விஜய்க்காக இருக்கிறது போல இன்னைக்கு ஊடகங்கள் காட்டிட்டு இருக்கு. முட்டாள்தனமா ஒருத்தர் பேசுறான், விஜய் பேசுறான். அப்ப என்ன செய்யணும்? அந்த விஜய் பேசுறதை எடுத்து போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கிற அடிப்படையில தமிழகத்துடைய நிலைமை எப்படி இருக்கு, வருவாய் நிலைமை எப்படி இருக்கு, வருவாய் இவ்வளோ, பட்ஜெட் ஒதுக்கீடு இவ்வளோ செலவு இருக்கு, அரசு ஊழியர் செலவு இவ்வளவு இருக்கு, சம்பளம் இவ்வளவு இருக்கு, ஓய்வூதியம் இவ்வளவு இருக்கு, இதர நலத்திட்டங்கள் இவ்வளவு இருக்கு, இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே போடப்பட்ட திட்டங்கள் இவ்வளவு திட்டங்கள் நடைமுறையில் போட்டிருக்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு இருக்கு. விஜய் இவ்வளவு கோடிக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, இது செயல்படுத்த முடியுமா? முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது தவறான மக்களுக்கு பரப்பிட்டு இருக்கிறார். இது யாரா சொல்றது? ஊடகம் தானே சொல்லணும். மக்களை குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு செய்தியாளனா உண்மையை மறைப்பது, தவறான தகவலை ஒருத்தர் சொல்றானா அப்படியே போடுவது மிகப்பெரிய குற்றம், ஊடக குற்றம். அது நல்ல ஊடகங்கள் இருக்கிறார்கள், நல்ல ஊடகங்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள், நியாயத்தை பேசக்கூடிய இருக்கிறார்கள், மேற்கோள் காட்டிய ஊடகங்கள் இருக்கிறது. பல ஊடகங்கள் இன்னைக்கு விஜயுடைய கரெக்டா சொன்ன ஊடகங்கள் இருக்கிறது. பல ஊடகங்கள் வெறும் ரொம்ப வார்த்தையை சொல்ல வரல, அப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தலாம் போல். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஊடகங்கிற பேர்ல. சரி, அரசுக்காக சொல்றேன். நிச்சயமாக திமுக அரசு ஒரு நாள் இன்னைக்கு ஜெயிக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். மிக முக்கியமான உங்க மேல கடமை. நீங்க கல்வி கொடுத்துட்டீங்க, பொருளாதார விஷயங்களுக்காக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டீங்க, எல்லா விஷயங்களையும் பண்ணிருக்கீங்க. தமிழகத்தை $1 ட்ரில்லியன் முன்னேற்றம்னு சொல்லியிருக்கீங்க. தொழில் வளர்ச்சி கிடைச்சிருக்கிறது. டைட்டில் பார்க்ஸ் 1.7 மாற்றி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல. இதெல்லாம் ஓகே. ஆனால் இதைவிட ஆபத்தான ஒரு விஷயம், இந்த மாதிரியான உருவாகியிருக்க கூட்டத்தை அரசியல் படுத்த வேண்டியது நிச்சயமாக மிக முக்கியமான கடமை. இல்லை என்றால் உங்களுக்கு தமிழகத்தில் மிக கொடூரமான தீவிரவாதிகள் உருவாயிருவாங்க. பள்ளிகளை அரசியல்படுத்த வேண்டும், கல்லூரிகளில் அரசியல்படுத்த வேண்டும், பொது இடங்களில் அரசியல்படுத்த வேண்டும். ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அரசியல்னா என்னன்னு சொல்ல வேண்டும். இதை நீங்க கவனம் செலுத்தாம விட்டுட்டாங்க. தமிழக அரசு கவனம் செலுத்தாம விட்டாங்க. திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், நீங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்க அரசியல் தான் நினைச்சு நம்பி ஏமாந்துட்டீங்க. முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள், நிச்சயமாக ஆட்சி அமையும். முதலாக நீங்க செய்ய வேண்டிய, கையெழுத்திட வேண்டியது முதல் கோப்பு என்னன்னா, தமிழகத்தில் இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கான திட்டத்தை செயல்படுத்துறது தான் முதன்மையான மிக முக்கியமான முதல் கையெழுத்தாக அமைய வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. இல்லை என்றால் அது திமுகவுக்கு மட்டுமில்லை, வருங்கால அரசியலுக்கே ஆபத்தாக முடிஞ்சுவிடும், வருங்கால தலைமுறைக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். நாளைக்கே அவன் திமுக தோக்கடிச்சு விட்டது, திமுக தான் காரணம், போலி ஓட்டு போட்டு தோக்கடிச்சுட்டாங்க, நீங்க நீங்க பொங்கியல மாட்டீர்களான்னு ஒரு வார்த்தை அந்த முட்டா பைய பேசிட்டான்னா பிள்ளைங்க என்ன ஆவாங்க? யோசனை பண்ணி பாருங்க. கலவரக்காரர்கள் எல்லாம் மாறிடுவாங்க.
குற்றவாளிகளாக மாறிடுவாங்க, கொலை செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க, ஜெயிலுக்கு போகக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் போக வேண்டியதாயிரும். பெற்றோர்களை பயந்து கொள்ளுங்க. ரொம்ப 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 முக்கியமான வேதனையாக வழியாக என் வீட்டு பிள்ளைகளாக நான் நினைச்சதை சொல்லிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, பெற்றோர்களே பயந்து கொள்ளுங்க. நிச்சயமாக உடனடியாக அவங்களுடைய பிள்ளைகளை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு இப்பவே பண்படுத்துங்க, சொல்லுங்க. இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் பணிவாக முறையில அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏறாது. கண்டிப்பாக விஜய் ஒரு அறிக்கை விட்டானா, நேற்று வரைக்கும் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறான். நண்பிகளே, நீங்க வாக்கப்பட வச்சுட்டீங்க, நன்றி, என்னமோ ஜெயிச்ச மாதிரி. இப்படி ஒரு முட்டாள் எங்கேயாவது நீங்க பார்த்திருப்பீங்களா? தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்பதாக வெற்றி பெற்ற மாதிரி யாராவது அறிக்கை கொடுப்பாங்களா? யாராவது அமைச்சரவையை பட்டியலிடுவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேடுகட்ட ஒரு புதிய அரசியல் பாதையை வகுத்து வச்சிருக்கிறான். ஒரு கால் இதே விஜய் அரசியலை கற்றுக்கொண்டு தமிழக மக்களுக்காக அவருடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு அரசியலை கற்றுக்கொண்டு வந்து எந்த மக்கள் அன்னைக்கு வருங்காலத்துல இவர்கள் நல்ல அரசியல் தெரிந்தவர்களா உருவாகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ரசிகர்கள் உருவாகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில் அவர்கள் நீங்க பண்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கை அழிந்து விடும், சீரழிந்து விடுவார்கள். யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இது அரசு கட்டுப்படுத்த முடியாது, காவலர்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் உங்களுக்கே கட்டுப்படுத்த முடியுமா என்பது சந்தேகமான ஒரு விஷயம். விஜய் ரசிகர்களுக்கும் உங்களுக்கு வேண்டுகோள், தம்பிகளே தங்கைகளே, இது அரசியல், இது ஜனநாயக உரிமை. அவர்கள் விரும்பவர்களுக்கு ஓட்டுப்படுறதுக்கு உரிமை இருக்கிறது. நீங்க யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே உங்க வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போட்டிருந்தாலும், அப்படியே விஜய் தோற்றால் கூட அல்லது ஜெயிச்சால் கூட நீங்க இது அரசியல், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இருக்கு, ஜெயிச்சது பிறகு இருக்குது. ஜெயிக்கிறது வரைக்கும் வேற, ஜெயிச்ச பிறகு ஒரு விஷயம் இருக்கிறது. அதெல்லாம் விஜய் தாங்கவே மாட்டார், ஒரு நாள் கூட தாங்க மாட்டார். அப்படிப்பட்ட நிலை தான் கவர்மெண்ட் மிஷன்ங்கிறது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முட்டாளர்களா இருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் முடிச்ச வைக்க முளமாரிகளா இருக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஊழல் செய்த மக்களாக இருக்கிறாங்க. எல்லாமே அரசியலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா விரட்டி அடிக்கப்பட்டவரா இருக்கிறார். அருண்குமார் விரட்டி அடிக்கப்பட்டவரா, கவர்மெண்ட் வேலையிலிருந்து லாய்க்கிலன்னு தூக்கி போட்ட ஆளா இருக்கிறார். இன்னொருத்தன் RSSல இருந்து ஓடி வந்திருக்கிறான், பிஜேபி விரட்டி அடிச்சிருக்கு. செங்கோட்டையன் அதிமுக உன்னை வேண்டவே வேண்டாம்னு விரட்டி அடிக்கப்பட்டா இருக்கிறாப்ல. ஜெயலலிதா அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்டவரா இருக்கிறார். ஏற்கனவே வாச்சாத்தி வழக்குல அவதான் முக்கிய குற்றவாளின்னு குற்றம் சுட்டப்பட்டவர், ஊழல் குற்றவாளியா இருந்தவர். இப்படி எல்லா மொள்ளமாரிகளும் முடிச்ச வைகளும் அந்த கட்சியில உட்காந்துக்கிறாங்க. பெண்களை கற்பழிச்சவங்க உட்காந்துக்கிறாங்க, பெண்களை கேடுகட்ட மாதிரி பேசணும் உட்காந்துக்கிறான். கஞ்சா வழக்குல கைது செஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியில இன்னைக்கு தேர்தல் அந்த கட்சியில தாவகையில இருக்கிறான். இப்படி நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. குற்றவாளிகள் கூட்டமாக இருக்குது. அந்த நம்பாதீங்க, நம்பாதீங்க. உங்களுக்கு யார் நல்லது செய்யறார் என்பது பாருங்க, ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு எல்லாரும் கையிலையும் உங்களுக்கு செல்போன் இருக்கிறது. இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் தமிழகத்துக்கு நல்லது செய்தது யாருன்னு நீங்க கூகுள்ல கேட்டாலும், சார்ஜிபில கேட்டாலும் அது சொல்லுது. சார்ஜிபில போட்டு பாருங்க. சார்ஜிபில போய் நீங்க தமிழகத்துக்கு இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் போட்ட அரசியல் கட்சி யாருன்னு கேட்டு பாருங்க, பட்டியலிட்டு கொடுக்குது. நீங்க வேற யாரையும் கேட்க வேண்டாம். ஸோ நீங்க அறிவுள்ளவர்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீண்ட வீடியோ தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. வரக்கூடிய மே 4ஆம் தேதி இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் தாவேகா இளைஞர்கள் கலவரம் செய்கிறார்கள், தீ வைக்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள், கலவரம் அடைகிறார்கள், ஒருத்தர் தாக்கி கொண்டாருங்கிற செய்தி வராமல் இருக்க வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இதை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.